நான் இப்ப வீட்டுக்கு போக போறதில்ல, நேரா ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன். ஏன்னா என்னோட ஹார்ட் பீட் அவ்வளவு வேகமா அடிக்குது. எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே என்ன கண்டுக்கலங்க. வணக்கம் நாங்கள் ஜோன் ஜேடி எஸ்டேரியோடைய அரசன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ண அந்த இதுவே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாருமே, வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வட சென்னையும் இதுவும் வந்து கம்பேர் பண்ணுறதும் இது வந்து ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசரில், ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இவர் வந்து ஏன் இந்த ரொம்ப வந்து இந்த அழுதுகிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இங்கே வந்து நான் ப்ரோமோ பார்க்க வந்தேன். ஸோ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பார்த்ததுல அவ்வளோ அந்தளவுக்கு வந்து மாசாக இருக்குது. ஏன்னா வந்து உடம்புல வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது, உடம்புல இருக்கிற வந்து பிளட்டு கம்மியாகுது, அந்த வைப்ரேஷன் வந்து கம்மியாகுது, எல்லாமே வந்து கேராக இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நான் எதிர்பார்த்து எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து இவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து என்னை வந்து அந்த மாதிரி யாருமே வந்து எனக்கு பண்ணதும் கிடையாது, யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதில்லை. ஸோ இந்த கமலா தேட்டர் ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ப்ரோமோ போடும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து திறமை இருக்குது. இவர் வந்து நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, இவர் பேர் நல்லா மியூஸ் போடுறாங்க. ஆனால் வந்து இவருக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இவருக்கு கிடச்சின்னு வச்சிங்களேன். இவரை வந்து ஏன் இந்த மாதிரி வந்து வீடியோ பண்ணணும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கணும், அவருக்கு ஒரு டேலண்ட் வந்து இருக்குது, அவர் வந்து எதிர்பார்த்து அது கிடைக்கலன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் அவருடைய ஏக்கம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏக்கம் தான் இப்போ அது அழுது காமிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் எஸ்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.